நம்ம ஊர்லலாம் தெருவுக்கு ஒரு ஸ்வீட் கடை இருக்குங்க. திடீர்னு ஸ்வீட் கிரேவிங் வந்துட்டா போதும், எட்றா வண்டியன்னு கடைக்கு நேரா வண்டிய விட வேண்டியதான். அங்க போயிட்டு அந்த டிஸ்ப்ளேல வச்சிருக்க அழக பார்த்து, எது வேணும்னு செலக்ட் பண்ணி, அதில 100 கிராம், 200 கிராம் வாங்கி சாப்பிட்ற சுகமே தனி இல்ல. ஆனா இங்க போலன்ல அப்படிலாம் கிடையாதுங்க. 1, 2 ஹோட்டல்ல வந்து குலோப் ஜாமுன் மட்டும் கிடைக்கும். அது வந்து 2 பீஸே வந்து நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ரூ. 350 ரூ. 400 வரும். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு, எப்பயாவது ஸ்வீட் கிரேவிங் வரும்போது இதுலேருந்து எதனா ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுவேன். இதில் வந்து நான் பேடா ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். ரவா லட்டெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மா தீபாவளி டைமில் தட்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. வேணுமா வேணுமான்னு கேட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே டப்பாவில் வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு வந்தாச்சு. ரவா லட்டு, பூந்தி லட்டு, அப்புறம் வந்து மைசூர் பாக்கு, அப்புறம் கீழே வந்து பாதாம் ஹல்வா, மில்க் கேக்கு, எக்கச்சக்கமாக வெரைட்டி இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராதில்ல. இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போலண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குமா, அதுவும் தமிழில் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.